எனக்கு ஆத்திரமா வருது பார்த்துக்க. ஏன்னா வாழை மரம் கட்டுறவன் வாழை தோப்பையே கேட்ட கணக்கில் அவ்வளவு காசு கேட்கறாட்டி இது என்னடி இது கொடுமையா இருக்குது. எம்மாடி எப்படி தானே நம்ம மனசு வந்து போய் 2 மரத்துக்கு 2000 கொடுத்துட்டு வரையா தெரியலப்போ. நம்ம ஊர்ல ஒரு மரத்துக்கு 300-400 தான் வாங்குறாங்க. என்னமா 1000 ரூபா கேட்கறான்ட்டு நீங்க கொடுத்து விளாசிரி கட்டியே. காசா இருந்தாலும் பணமா இருந்தாலும் ஒரு மரியாதை கொடுத்து சொல்லி எதுக்கிட்டே அப்ப என்னெல்லாம் இழுத்துக்கிட்டு வந்தா எனக்கு ஆத்திரமா வருது பார்த்துக்க. 100 இருந்தாலும் ஒரு மவன் தான் நான் சொல்றேன். ஒரு மவனா இருந்தாலும் அதுக்குன்னு இம்மா காசையை ஒட்டி கொடுப்பாங்க. போக போற போக்குல வாழை மரத்தை வெட்டி கிடக்கிட்டு போறோம் நம்ம வீட்டுக்கு எல்லாத்தையும் வாங்கிட்டு இந்த வாழை மரத்தையுமா தூக்கிட்டு போறோம். அப்ப இங்க 2 வாழை மரம் அங்க 2 வாழை மரம் 4000 கொடுக்குற பாட்டி செய்யா. இதெல்லாம் என்னடி இது இதுக்கு என்ன கூட்டு வந்த சொல்லி எனக்கு இந்த மாதிரிலாம் கொடுத்தா சுத்தமா பிடிக்காது பத்துக்க. 2000 கொடுக்கறதுல 4000 கொடுக்குறாடா. இவ என்ன தேர்த்தி இவளை இப்படி குடும்பம் பண்ண என்னத்த குடும்பம் விளங்கிடும். நான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை போ. ஏதோ உன்னோட முடிவுல தானே இருக்குது எல்லாம். அப்ப என்னத்துக்கு தான் என்னையும் செய்யாதையும் கூப்பிடணும். அதான் பாருக்கா எனக்கு எம்மா ஆத்திரம் வருது தெரியுமா. நீன்றதோட அப்படி கத்தி விடுற. எனக்கு அவ்வளவு ஆத்திரம். எனக்கு அங்கேயே இவ்வளோ போட்டு மித்தின்னு மிதிச்சிருக்கணும் பார்த்துக்க. உங்கள் வீட்லேயும் வாழை கொள்ள கிடக்கு, என் வீட்லேயும் வாழை கொள்ள கிடக்கு. இவன் சொல்கிற கதையை கட்டியா. அவனுக்கு 4000 கொடுத்தால நமக்கு ஆளுக்கு 1000 கொடுத்துருக்கக்கூடாது. என்னக்கா இது கலப்பாடு கேட்டாக்கா சொந்தமாக இருக்கிற இடத்துலேருந்து எடுத்து எதையும் யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணாக்கா அது வந்து நம்ம சொந்த ஃபங்க்ஷனுக்கு வைக்கக்கூடாது. உனக்கெல்லாம் சாஸ்திர சம்பிரதாயம் தெரியாதானே நம்மள கேள்வி கேட்குறா. என்னத்தை சொல்கிறது நான் எனக்கு ஒன்றுமே விளங்கடப்போ. என்னமோ புதுசாக கண்டுபிடிக்கிறான். ஏட்டிய நீனா பைத்தியக்காரிச்சாட்டிய. உன்னெல்லாம் என்னதான் பண்ணுறதுனே தெரியல. உன் புருஷன் உன்னை அப்படி திட்டுறதுக்கும் வேற பொண்ணை பார்த்துக்கிட்டு சைட் அடிச்சுக்கிட்டு நிற்கிறதுக்கும் கரெக்டு தான் போடுறக்கு. எனக்கு எப்படி வருது பாரு கோவம். அடுத்தது இவ எங்கெங்கெல்லாம் இழுத்து கொண்டு போய் விட போகிறான்னு தெரியலக்கா. ஆத்திரம் வருது. எங்க கொண்டு போய் விட போறா? அதோட இந்த காய்கறி மார்க்கெட்ல பாத்தியாட்டி இந்த காய்கறி காரங்கட்டெல்லாம் ரொம்ப வேற பேசி தானே வாங்கணும். இவன் என்னடி கேட்ட காசை கொடுத்துட்டு வராள. எத்தனை 1000 எண்ணி கொடுத்துட்டு வரா பாரு. அட்வான்ஸா 5000 கொடுப்பாங்க. எனக்கு ஒன்றும் சொல்ல முடியல. ஒன்றும் சொல்லவே முடியல. அம்மா ஆத்திரம் வருது பார்த்துக்க. இத்தனை நேரம் ஊடாதது இத்தனை சொல்லி மாட்டா வீங்கி போயிருக்கும். வீங்கி மூஞ்சி மொகரையும். காய் வாங்க வந்துட்டா காய் எட்டியா. மொத்த காசையும் கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்ததுக்கா நாளைக்கு ஒரு 1000 கொடுப்பாண்டி. 10,000 கட்டி வர போறவங்களா திங்கிறாங்க. என்னம்மா 4-5 பேர் வரத்துக்கு இதில் வர கோடி கணக்கில் இவங்க அப்பா வீட்டிலேருந்து வருது. இந்த ஊரில் நம்மளெல்லாம் மதிச்சு அவடி வரா எவனும் வரது கிடையாது. அது தெரியுமா தெரியாதாடி சொல்லி உனக்கு. பாதி பேர்கிட்ட நம்ம சண்டை வாங்கி வச்சுக்கிறோம். இந்த கிழவிகள்கிட்ட சண்டை வாங்கி வச்சுக்கிறோம். எவதான் வரப்போறா நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற. 10,000 காய்கறி வாங்கியிருக்கா பாரா. ஒரு காக்கா குருவி கூட வராது பாரு. எப்படி அப்புறம் நம்ம இத்தனை காய் எவ திங்கிறது. ஐயோ கடவுளை. அட ஏக்கா நீ என்ன லூஸ் மாரி பேசிட்டு கிடக்குற. ஏக்கா வெங்காயம் தக்காளி தானேக்கா அப்புறம் வாங்குறோம். என்னக்கா நீ அதுக்கே 10,000 கிடக்குறிய. ஆடு எத்தனை லட்சத்துக்கு வாங்கியிருக்காரு தெரியுமா. எங்கள் வீட்டுக்காரரு பண்ணையில் போய் பார்த்து 2 லட்சத்துக்கு ஆடு வாங்கியிருக்கிறாரு. அப்புறம் என்னத்துக்கு அதுக்கு 10,000 போட்டாலே போதுமா என்னன்னு வர தெரியலை. என்னன்னு நீ லூசு தனமா பேசிட்டு கிடக்குற. நானே கம்மியாக தான் கொடுத்துட்டு வந்திருக்கேன். நானே சரியான கஞ்ச கருமி. என்னம்மா என்னைய போய் நீ இப்படி சொல்றியாக்கா. இது முன்னாடி சொல்ல மாட்டேட்டி. 2 லட்சத்துக்கு ஆடுக்கு என்னடி 5000-10,000 கொடுத்து வாங்கிட்டு இருக்கலாம் வெங்காய தக்காளியே. ஐயோ 10 அடி கிறுக்குச்சு மாடு. என்ன நம்ம பண்ணி வச்சிருக்கீங்க சொல்ல மாட்டீங்களா டீ. இது ஐயோ என்னடி நாளைக்கு வாம்புருஷம் கழுவி என்ன ஊத்துற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறா. ஐயா ஏட்டி 25,000 வாங்கணும் டீ. என்னடி நினச்சிக்கிட்டு கிடக்குற. கறிதான் போடுறீங்கன்னா நான் வர நினச்சிட்டு கிடக்குற மாதிரி. இவ வெறும் காய்கறிக்கே 10,000 செலவு பண்ணுறாள். ஐயோ 10 அடி சொல்லி. ஐயோ என்னத்தை நான் சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே கையும் ஓடலை காலும் ஓடலை. என்ன வர இழுத்து உட்கார வச்சுக்கிட்டு இவ வர சுற்றி கிடக்குறா வார். இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி கம்முன்னு கையில் காசு கொடுத்து விட்டா நம்ம என்ன ஏதுன்னு நம்ம பார்க்க மாட்டோம் டீ. என்னதான் சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே விளங்கலட்டி செய்யா. அவளை வச்சுக்கிட்டு உன் வீட்டுக்காரு உன் மாமியாலாம் என்ன சொல்லுவாங்க. அவள் வீடுக்கு நம்ம எம்மம்மா செய்கிறோம் எப்படிலாம் எடுத்து கட்டிட்டு செய்கிறோம். இவன் என்ன கொஞ்சம் கூட பொறுப்பாகவே இருக்க மாட்டேங்கிறான்னு கேட்க மாட்டாங்க. என்னடி சொல்லி கொஞ்சம் கூட அறிவு கட்டத்தரமா பண்ணிட்டு இருக்கியா. ஆனா ஆமாவாக்கா என்னக்கா எனக்கு ஒன்று கூட விளங்கலையா. ஐயோ எனக்கு தெரிஞ்சிருந்தா முன்னுக்கூட்டியே சொல்லியிருப்பேங்க்கா. என்னக்கா நீ வர இப்படி சொல்லிவிட்ட. நான் வர அங்கே இங்கேயும் கம்மியாக காசை கொடுத்து வச்சுட்டு வந்திருக்கிறேன். என்ன பண்ணுறது இப்போ. ஏக்கா வீட்டுக்கு போகிற நேரத்தில் நீ இப்படி சொல்கிறியா. நான் அங்கே போய் நின்றுனேன். உனக்கு சொல்ல தெரியாது. ஏட்டி என்னடி பண்ணுறீங்க ஏதுடி அங்கே என்னடிக்கு போய் நிற்கிற இங்கே எதுக்கடி போய் நிற்கிறேன்னு சொல்கிறது இல்லையா. சொல்லியிருந்தேன் நான் சொல்லியிருக்க மாட்டேன். என்னான்னு தெரில. போய் என் வீட்டுக்கார்ட்ட வர நான் போய் சண்டை வாங்கிட்டு என்ன பிடிச்சி திட்டுன்னு திட்டுவார். எனக்கு அதுவே பயமாக இருக்குது. என்னடி உங்கள் அக்கான்றியா கூட்டுக்கிட்டு போனியா ஒன்றுமே சொல்லலையாடி வரேன்னு என்ன வர கேள்வி கேட்பாரு.
என்னடி அக்கா ஏதாவது சொல்லியிருக்கலாம்ல நீனு எனக்கு தான் ஒன்றும் தெரியாத கிறுக்கச்சி மாரி நின்றுபிட்டேன் போய் நீ என்னக்கா எப்படி பண்ணிவிட்டியா எப்படி அதை வளர்க்க மாட்டேன் இவ்வளோ நம்ம கிட்ட போய் நின்றுட்டு கிடக்குறோம் என்னவா பெரிய மினிஸ்டர் மேதாவி எல்லாம் தெரிஞ்ச கணக்கில் போய் நின்றுட்டு இருக்கா நான் போய் கொடுத்துட்டு வரேன் வாழைல கடையில் போய் கொடுத்துட்டு வரேன் அங்கே போய் காய்கறிகளை கொடுத்துட்டு வரேன் அங்கே போய் கொடுத்துட்டு வரேன் இங்கே கொடுத்துட்டு வரேன் சொல்லிவிட்டு காசை கொடுத்து தள்ளிவிட்டு கடைசியில் நம்ம மேலே பையப்பட்ட என்னடி அர்த்தம் அது ஏட்டி சையா இது நல்லா இருக்கட்டி எப்படி இப்போ பொய் புளி மாடு இவ சரியான பொய் புளி மாடு இவ போய் புருஷங்கிட்ட மாட்டுறதுக்கு நம்மளை இழுத்து ஒரு பக்கக்காயப்பா உருட்டா பாட்டி நம்ம திமிர் பிடிச்சவனால வருது வாயறதுக்கு இந்த பாரு இப்போ கூட ஒன்றும் இல்லை நம்ம வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கிறோம் எல்லாரும் நம்பி வாங்கி வச்சுக்கிறியா இல்லையா ஆமாக்கா நல்ல வேலை வாங்கி வச்சிருக்கேங்க்கா சொன்னிய இப்போயாவது ஐயோ கடவுளே இந்த மாதிரி ஐடியா சொல்கிறதுக்கு நீ தான்க்கா எனக்கு வேணும் இவ்வளோ பாரு நல்லா சாணி குத்துண்ட மாடு கணக்கில் உட்காந்துக்கிறாள ஏக்கா இவளுக்கு எம்ம கொழுப்பு இருந்தா என்ன வர சாணி துணை மாடுன்றால இவளை என்னக்கா பண்ணலாம் போட்டு கிழுக்குக்கா எம்ம திபுரு பிடிச்சி போய் இவ போய் அங்கங்கே போய் நின்றதுக்கு நம்மளா பொறுப்பு என்னமோ சொல்லி வர இவளுக்கு கொடுக்கலையா அந்த மாட்டுக்கு நம்ம அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அங்கங்கே போய் என்ன கைவப்பட்டில் போறான்னு நான் வந்து சொல்லிட்டு கிடக்கிறேன் இப்போ வந்து கணக்கு நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டு கிடக்கிறா பாரு போய் நீ வாங்குன்ற நானே போன போட்டு சொல்கிறேன் உன் மாமியார்கிட்ட எங்களை ஈத்துட்டு போன பேருக்கு தான் ஈத்துட்டு போனேன் அங்கேயும் போய் இவ்வளோ காசு பணத்தை கொடுத்துவிட்டு ஒன்று கூட பேச விடல அத்தன்னு நான் சொல்லலை பார்த்து கழியும் என்ன நினச்சிக்கிட்டு பண்ணுறா பாரு சரி அக்கா நான் நம்பர் சொல்கிறேன் கச்சத்தை போனை போட்டு அந்தந்த ஆளுக்கும் போனை போட்டு எம்மம்மா தேவைப்படுதுன்னு பார்த்து சொல்லுக்கா இப்போ அட்வான்ஸ் தான் கொடுத்துட்டோம் எடுத்து வைக்க சொல்லி நாளைக்கு மொத்த பணத்தையும் கொடுத்துவிடுவோம்க்கா என்னமோ திங்கக்கிழமை இருக்குதுக்கா ஃபங்க்ஷனு என்னக்கா இப்படி போய் இப்போ நம்ம இப்போ வசமாக மாட்டிட்டு வந்துட்டேன் உங்களெல்லாம் கேட்டுக்கொள்ளாத எதுவுமே கேட்டுக்காம நான் பட்டிலே பண்ணிவிட்டு என்னக்கா இது நல்ல வேலை இங்கேயே கண்டுபிடிச்சி கேட்டிக்கல நானே ஒரு கிறுக்கச்சி போ எல்லாம் சொல்கிற கணக்கில் நானும் புத்தியில் தான் திரியிறேன் அதுக்கு தான் இப்படி வாங்கி கட்டிக்கிற மாதிரி என் மாமனார் கட்டி என் மாமியார் கட்டி புருஷன் கட்டியும் பின்ன நான் என்னத்த சொல்கிறது சரி அக்கா சத்த போனை போட்டு பேசுக்கா இந்த நம்பரா சொல்கிறேன் சரி குடு இரு பேசுகிறேன் கொஞ்ச நேரம் கம்முன்னு இருட்டி புலம்பாத மொத்தம் அந்த காய்கறி கடைக்காரங்கிட்ட பேசுகிறான் எடுக்கிறாரா என்னன்னு தெரியல எம்மா யாரும் ரிங்கு போகுது எப்படி எடுக்காம இருக்கிறான் பரவா இந்த ஆளு மண்டையும் மூஞ்சியும் ஹலோ சொல்லுங்கம்மா காய்கறி மண்டியில் தான் பேசுகிறேன் என்ன ஐயோ காதில் வாங்கிட்டு வரப்பட்டு நான் கேள்வி கேட்டது இப்போ வந்தாங்களங்க நாங்கள் இந்த ஆலங்குடி சந்தைக்கு வந்தோம்ல அங்கே தான் நாங்கள் தான் பேசுகிறோம் இந்த காசு ஒரு 5000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்தல என் ஃப்ரெண்டு நான் அது வந்து 2 லட்சத்துக்கு ஆடு வாங்குறாங்களாங்க அதனால நீங்கள் கொஞ்சம் 25000க்கு காயெல்லாம் அப்படி நாங்கள் சொன்ன காயெல்லாம் 25000க்கு போட்டுருங்க நாளைக்கு பணத்தை கொடுத்து எடுத்துக்கிறோம் ஏமா உங்களுக்குலாம் அறிவு இருக்கா இல்லையா நான் அத்தனை வாட்டி கேட்டுட்டு இருக்கேன் 5000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு 25000க்கு காய் போட்டுருக்கீங்க என்ன முட்டாளா நீங்களா எதுக்கு கூடவே வந்து போயிட்டு இருக்கிறீங்க கொஞ்சமாவது புத்தி இல்லாத உங்களெல்லாம் நீங்களாம் ஒரு ஆளுன்னு உங்களெல்லாம் அனுப்பி விட்டாங்க பாரு எங்களை சொல்லணும் நாங்களும் நீங்கள் சொல்றீங்கன்னு 5000க்கு அட்வான்ஸ் வர வாங்கிக்கிட்டு புக் பண்ணி வச்சுக்கிறோம் என்னத்த சொல்றதுன்னு தெரியல போ இங்க பாருங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காதீங்க நீங்க என்னதான் எனக்கு சொல்றதுன்னு தெரியல இப்போ நான் 25000 காய்க்கு எங்க போறது நாளைக்கு எல்லாருக்கும் ஆர்டர் பண்ணி எல்லாமும் கிளியர் பண்ணிட்டேன் இனிமே உங்களுக்கு புதுசாக வர வைக்கணும்னா மேற்கொண்டு நீங்கள் 5000 பணம் கொடுத்தா தான் முடியும் பார்த்துக்குங்க போன வைங்க முதல்ல நீங்கள் மாற்றி பேசிக்கிட்டு ஃபஸ்ட்டு உங்கள் அட்வான்ஸ் அனுப்பி விட்டுறோம் ஃபோன் நம்பர் தானே வைங்க முதல்ல ஐயோ என்ன இவன் இப்படி திட்டுறான் இந்த காய்கறி மண்டிக்க கிழவா ஐயா 5000 கொடுத்துட்டு 25000 காய் கேட்குறேன் நாளைக்கு எல்லாருக்கும் ஆர்டர் கொடுத்துட்டேன் நம்ம கறி கேட்கறானா உன்னை வச்சுக்கிட்டு என்னதான் பண்ணுறது தெரியல எனக்கு அவன் போய் என்ன நீங்களா இருக்க கூட வந்தீங்களா புத்தி இருக்கா மூளை இருக்கான்னு கேட்கறான் என்னைய பார்த்து இது எடுப்பட்ட பையா நான் என்னதான் சொல்றதுன்னு தெரியல உன்னை வச்சுட்டு நாங்கள் என்னதான் பாடுபடுறதுன்னு தெரியல எட்டியா இந்த பாதி கையா அவன் அப்படிப்பட்ட கேள்வி கேட்கறான் டி ஒழுங்கா இந்த செல்லு தானே உங்களை செல்லி இந்த செல்லுக்கு பணத்தை அனுப்பி விட்டுறான் காசு காய் இல்லை ஒன்றும் இல்லை போயிட்டே இருக்கேன்றான்டி ஐயோ நாளைக்கு வர காய்கறி வந்து இறக்குறான் நீ என்னன்னா இப்படி காசு கொடுக்காத வந்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் வர புக் பண்ணிட்டான்றான் 5000க்கு 10000க்கு காய் இறக்குவானா என்னடி இது அர்த்தம் அப்போ 5000 காய் இன்னும் அவங்க போய் வாங்குறது நம்ம ஐயோ யானை மாடுனா கோண மாடுன கணக்கில் பண்ணி வச்சிருக்கிறா டிவை இப்போ நம்ம நல்லா வசமாக மாட்ட போகிறோம் வீட்டுக்கு போய் இங்கே போனீங்களா என்ன இது பொம்பளை கையில் ஒப்படைச்சா இப்படி தான் ஆகும் நம்ம எல்லாம் காரி துப்ப போகிறாங்க பாரு என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல பாரு எனக்கு மனசே கஷ்டமாக இருக்கட்டி இந்த காய்கறி கடைக்காரரு அப்படி போட்டு என்ன வறுத்து எடுத்து கேள்வி கேட்குறாட்டி ஐயோ இவ பண்ண தப்புக்கு நீ வாங்கி கட்டிக்கிட்டிய என்னமோ இவளுக்கு என்னதான் பண்ணுறதுன்னு தெரியலையே இப்போ என்னதான் சொல்கிறான் காய் தரமாட்டானாமா 10000க்காவது காயை அனுப்ப சொல்லுக்கா அப்புறம் நாளைக்கு மறுநாள் தானக்கா ஃபங்க்ஷனு யாக்கா அப்போ வந்து காயை நம்ம இன்னொரு வாட்டி ஃபோன்லேயே அட்வான்ஸ் அனுப்புகிறோங்க நீங்கள் காயை அனுப்பிடுங்க மறுநாள்னு சொல்லிடலாமா யாக்கா நீ என்னக்கா நீ இந்த பக்கம் என்கிட்ட கொடுக்கா போனால் நான் பேசுகிறேன் இப்போ நீ திட்டு வர வாங்கிட்ட பாவம் நான் பேசுகிறேன் கவலைப்படாத இரு எல்லாம் ஒன்றால் தாண்டி பைத்தியக்காரி மாடு ஏதாவது ஒன்றாவது உருப்பட செய்கிற டீ உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது டீ இதில் வர இவ தனியாக பிஸ்னஸ் பண்ண போகிறான் பிஸ்னஸ் மொகரை கட்டியா பாரு மொகரை கட்ட பிஸ்னஸ் பண்ணுற மொகரை கட்ட
ஏட்டி தெரியாமல் செஞ்சு போட்டு என்னடி நீங்கள் எக்கா நீ இவ்வளோ சேர்ந்துக்கிட்டு எனக்கு வர்ற வழியெல்லாம் வறுத்து கொட்டுறீங்களே, ஏதோ ஒன்று தெரியாமல் பண்ணிவிட்டேன், தெரிஞ்சா பண்ணேன். யாக்கா அதுக்குன்னு ரொம்ப ஓவராக திட்டுறீங்களே, எனக்கு தாங்க முடியலக்கா. நான் பண்ணது தப்பு தான், அதுக்குன்னு என்னக்கா இப்படியெல்லாம் கேட்குறிய? என்னமோ தெரியாமல் பண்ணிவிட்டு நீங்களே சமாளிங்க சத்த. ஏட்டி சரியா கோச்சுக்காத டீ. உன இப்படி பேசி மனசு அப்படியே இது பண்ணிடு. சரி நானே ஃபோன் பண்ணுறேன் இரு. இந்த ஆள் என்ன கத்தி விட போகிறான்னு தெரியலை. ஹலோ ஏங்க, இப்போ பேசுனாங்கல்ல எங்கள் அக்கா, அவங்க தங்கச்சி தாங்க நான். என்னமோ தெரியாத பேசி தொலைச்சி விட்டாங்க அவங்க. நீங்கள் எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க, பெரிய மனசு பண்ணி நாளைக்கு அனுப்ப வேண்டிய காயை நாளைக்கு அனுப்பி விட்ருங்க. நாளை மறுநாள் ஒரு 15,000க்கு காய், அதே காயை ஆர்டர் போட்டு அனுப்பி விட்ருங்கங்க. நாங்கள் என்ன பணம்னாலும் கொடுத்து விட்றோம். நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க. அதுக்குன்னு ஏங்க நீங்கள் அப்படிலாம் பேசுகிறீங்க? என்னமோ ரெகுலராக உங்ககிட்ட வாங்கிட்டு இருக்கிறோம் வாடிக்கையா, அதனால் நீங்கள் எதுவும் நல்லா பார்த்து நல்ல காயாக போட்டு தருவீங்கன்னு பார்த்தா நீங்கள் என்னங்க இப்படி பேசுகிறீங்களே? என்னம்மா வயசில் பெரியவர் நீங்கள், நாங்கள் சின்ன பிள்ளைவா, எங்களை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போங்க. காயை கொஞ்சம் போட்டு விடுங்க சார். சாரு மோருன்னுக்கிட்டு நாளைக்கு மறுநாள் கடை லீவு. நீ என்ன பைத்தியமா நீனு? மழை பக்கம் கூட பள்ளிக்கூடத்துக்கு போகல போல இருக்கு. அதான் போடு கூட போட்டு பட்டை எழுத்துல அது கூடமா உங்களுக்கு படிக்க தெரியாது. என்னத்தை சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஐயோ கடவுளே, வேற எங்கிட்ட அது போய் பாருங்கம்மா. நாளைக்கு வர அந்த காயை நாளைக்கு அனுப்பி விடுறேன். என்னால ஒன்றும் பண்ண முடியாது பார்த்துக்குங்க. திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. உங்களாம் ஒரு வாட்டி சொன்னா புத்தி இருக்காதா? ஐயோ கடவுளே, முன்னாடி ஒரு பொம்பளை பேசிச்சு, அது பைத்தியக்காரி மாதிரி பேசிக்கிட்டு இருக்குது. என்னமோ நாங்கள் என்னமோ உங்க வீட்டில் வேலை செய்யற கணக்கில் நாளைக்கு ஒரு 10 கிலோ சேர்த்தே போடுங்கிறது என்ன பைத்தியம் அது? இதெல்லாம் என்ன ரெகுலராக சும்மா சும்மா மொத்த விற்பனையா, இது சில்லறை விற்பனையா? நீங்கள் என்ன நினச்சிட்டு பண்ணுறீங்க? இதெல்லாம் மொத்த விற்பனைமா, சும்மா தேவையில்லாத பண்ணிட்டு கிடக்காதீங்க. ஏட்டி என்னடி சொல்கிறாரு? ஓகே சொல்லிட்டாரா டீ? நீ சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போதே தெரியுது டீ. நல்ல வட்டி நல்லா பேசி சமாளிப்பை பார்த்துக்க. எனக்கு தெரியும் டீ ஜெயா உன்னை பற்றி. சரிங்க, நாங்கள் வேற பக்கம் பார்க்குறோம். வைங்கய்யா, எதுக்கு நீங்கள் டென்ஷன் ஆகிட்டு இருக்காதீங்க. இருங்க நான் வைக்கிறேன். நாளைக்கு அனுப்ப வேண்டிய காயை மட்டும் அனுப்பி விட்ருங்க. அடி மானங்கட்டவளை, உனக்கு என்னடி செய்யறது? அந்த ஆளுங்க கறவா கழிக்கிறாண்டி, அம்மா காரி துப்புறாண்டி நம்மள. நீங்கள் என்ன நாளைக்கு மறுநாள் கடை லீவு, கடைக்கு வந்தீங்களா? கடையை கூட பார்க்காத நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போகிறீங்களே. உங்களெல்லாம் நம்பி வீட்டுக்கு அனுப்புகிறாங்க பாருங்க கடைகளுக்கு. ஐயோ கடவுளே, நான் என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியலம்மா. தயவு செஞ்சு போன வச்சிருமான்னு அந்த ஆள் அப்படி துப்புறான் காரி. என்னமோ பேசுகிறா பேச்சு. ஏக்கா எனக்கு ஒரே ஆத்திரமாக வருது பாரு. மழைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்கினது இல்லையான்னு எனக்கு கேட்டுவிட்டாங்க்கா. என்னத்தை சொல்கிறதுன்னு எனக்கே ஒன்றும் புரியல பாரு. இவ்வளோ வச்சுக்கிட்டு என்னதாங்க பண்ணுறதுன்னு தெரில. போகிற வரவெல்லாம் இப்போ காரி துப்பி கேள்வி கேட்டு போகாம போல் இருக்கு. என்னதான் பண்ணுறதுன்னு தெரியல. அடுத்தது எவன் அவங்ககிட்ட திட்டு வாங்கணும்னு எனக்கு ஒன்றும் விளங்கலை. இவ்வளோ வச்சுக்கிட்டு என்னடி பண்ணுறது நம்ம? ஏக்கா என்னதான் பண்ணுறதுன்னு தெரியலக்கா. தம்பி டிரைவரு, போகிற வழியில் இந்த கையாட்டியில் நிறுத்தி சட்டை நல்ல ஒரு பெரிய கடையில் ஆர்டர் கொடுத்துட்டு போகிறோம். இல்லைன்னா சொல்லி உதச்சி தள்ளி போடுவாங்க அந்த ஆள். அவள் புருஷங்காரன் ஒன்றும் செய்ய முடியாது. அப்புறம் என்ன பண்ணுறது? பண்ணை கோக்கு மக்கு விலைக்கு நம்ம மாற்றி நம்ம எல்லாத்தையும் மறைச்சி தான் ஆகணும். வேறு வழி இல்லையா? இன்னும் நேரம் வண்டியை உடுப்பா கையாட்டி